ஃபர்ஸ்ட் ரெசிபி பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு வறுத்த ராகி மாவு எடுத்திருக்கேன். இது வந்து ராகி முளைக்கட்டி வீட்டிலே செஞ்ச மாவு தான். இது எப்படி பண்ணுறது அப்படின்னு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அப்புறம் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கு பெரிய கிளாஸுக்கு அரை கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துட்டு கட்டி எதுவும் இல்லாமல் உடச்சி விட்டதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு மிதமான தீயில கைவிடாமல் கிண்டிக்கலாம். கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி நல்லா கெட்டியாகி வெந்து வந்துடும். பார்க்குறக்கும் நல்லா ஷைனிங்காக இருக்கும். இந்த ஸ்டேஜில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பு அவிச்சு வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் மசிச்சுட்டு இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் உடச்சி விட்டுக்கோங்க. பருப்பு ஏற்கனவே வேக வச்சது தான், அதனால் ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டால் போதும். லாஸ்ட்டாக இறக்க போகிற நேரத்தில் ஒரு பனானா வந்து மசிச்சுட்டு இது கூட சேர்த்துக்கலாம். பனானா சேர்த்ததுக்கப்புறம் கொதிக்க வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு சளி பிடிக்குமே அப்படின்னு டவுட்டாக இருந்தால் ஒரு 2 கொதி வேணால் கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். 6லேருந்து 7 மாத குழந்தைக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். 7 மாதத்துக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக அளவு அதிகப்படுத்திக்கலாம். இப்போ இது கூட வாசத்துக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு மட்டும் கொஞ்சமாக கொதிக்க வச்ச பசும்பால் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். ஒரு 2 கொதிக்க வச்சதுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம். குழந்தைங்க இந்த மாதிரி சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் மிக்சியில் கூட அடிச்சுட்டு கொடுத்துக்கலாம். எந்த மந்தில் என்ன மாதிரி டெக்ஸ்சரில் கொடுக்கணும் ஆல்ரெடி நான் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன். அது எல்லாமே நீங்கள் பேபி ஃபுட் சார்ட்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் வந்து செக் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே சத்தான பேலன்ஸ்டான ஃபுட்டு, குழந்தைங்களுக்கு ரொம்பவே விரும்பியும் சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதில் நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களுமே குழந்தைங்களோட வெயிட் கெயினுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த ரெசிபி பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வறுத்த ராகி மாவு, 1 ஸ்பூன் அளவு பனானா பவுடர் சேர்த்துக்கிறேன். இது எப்படி பண்ணுறது அப்படின்னு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணுறேன். இதில் அரை கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் உடச்சி விட்டு கிண்ணதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு மிதமான தீயில கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கலாம், கட்டிப்படாமல். பனானா பவுடர் 1 டீஸ்பூன் அளவு குழந்தைங்களுக்கு டெய்லி சேர்த்துக்கும் போது குழந்தைங்களுக்கு வெயிட் கெயின் சூப்பராக இருக்கும். பிரெயின் டெவலப்மெண்ட், நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்பவே நல்லது. நல்லா கெட்டியாகி இந்த மாதிரி ஷைனிங்காக வெந்து வந்ததுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் 1 டீஸ்பூன் அளவு டேட் சிரப்பும் சேர்த்துக்கலாம். 6லேருந்து 7 மாத குழந்தைக்கு டேட் சிரப் தேவையில்லை, சும்மாவே கொடுத்துக்கலாம். 7 மாதத்துக்கு மேலே கொஞ்சமாக கொடுத்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் ஸ்வீட் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. இல்லை கொஞ்சம் லேட்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னா குழந்தைங்க ஸ்வீட் டேஸ்ட்டுக்கு அடிக்ட் ஆக மாட்டாங்க. பல்லும் வந்து சொத்தையாகாது சீக்கிரமே. இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். இந்த கூழ் தாராளமாக 6 மாதத்துலேருந்தே குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கலாம். நல்லாவே சூப்பராக வெயிட் கெயின் ஆகும். நீங்கள் ராகி கூழ் அப்புறம் பனானா பவுடரில் வந்து கூழ் மாதிரி தனித்தனியாக செஞ்சு கொடுத்துட்டு குழந்தைங்களுக்கு செட் ஆகிறத பொறுத்து இதை காம்பினேஷன் மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்துக்கலாம். பனானா பவுடரில் கூழ் எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் நான் கமெண்ட்டில் அப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஷேர் பண்ணுறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிற சூப்பர் டேஸ்டியான ரெசிபி. இது பண்ணுறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வறுத்த ராகி மாவு, இதுக்கு அரை கிளாஸ் அளவு, பெரிய கிளாஸ்க்கு அரை கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் உடச்சி விட்டதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு மிதமான தீயில கைவிடாமல் கிண்டிக்கலாம், கட்டிப்படாமல். இந்த மாதிரி நல்லா கெட்டியாகி டிரான்ஸ்பேரண்ட்டாக வந்ததுக்கப்புறம் இது கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கிறேன். 6லேருந்து 7 மாத குழந்தைக்கு 1 ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். 7 மாதத்துலேருந்து 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 8 மாதத்துக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அளவை அதிகப்படுத்திக்கலாம். இது கூட ரொம்ப கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்ததுக்கப்புறம் அப்படியே குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கலாம், கொதிக்க வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு குழந்தைக்கு சளி பிடிக்குமே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஒரு 2 கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு எதுவும் அயன் டிஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா ஏற்கனவே நீங்கள் வந்து ராகியோட பால் சேர்க்குறதோ இல்லை தயிர் சேர்க்குறதோ அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது வந்து அயன் அப்சார்ப்ஷனை வந்து தடுக்கும். ஆனால் ஏற்கனவே குழந்தைங்க நார்மலாக தான் இருக்காங்க, டிஃபிஷியன்சி எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக பாலோ தயிரோ வந்து சேர்த்து கொடுத்துக்கலாம். பட் டெய்லியும் சேர்த்து கொடுக்காதீங்க. வாரத்தில் 1 தடவையோ இல்லை 2 தடவையோ சேர்த்து கொடுத்துக்கலாம். இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் வந்து நம்ம கெட்டி தயிரெல்லாம் சேர்த்து கொடுக்கும்போது குழந்தைங்களோட வெயிட் கெயினுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த ரெசிபி பார்க்கலாம். இதுவும் ரொம்பவே சத்தானதாக இருக்கும். இது பண்ணுறதுக்கு கொஞ்சமாக பீன்ஸ் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கேரட்டு, கொஞ்சமாக பட்டாணி, 1 பல் பூண்டு சேர்த்துட்டு இது மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சு வேக விட்டுறலாம். காயெல்லாம் ஒரு 3/4 பதம் வெந்ததுக்கப்புறம் இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வறுத்த ராகி மாவு ஒரு பவுலில் எடுத்துட்டு இதுக்கு ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். நான் ஒரு எக்ஸ்ட்ரா 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிறேன்.
இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், பெப்பர் பவுடர் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷத்தில் நல்லா வெந்து வந்துடும். ராகி நல்லா கெட்டியாகி ஷைனிங்காக வந்துடும். உங்களுக்கு சூப் மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். இது இப்படியே மிக்சியில் அரைச்சிட்டு கொடுக்காம கையாலே மசிச்சுட்டு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு காய்கறியில் உள்ள நார்ச்சத்து நல்லாவே கிடைக்கும். அரைச்சா நார்ச்சத்துலாம் போயிடும். அதனால நீங்கள் கையாலே மசிச்சுட்டு நல்லா மசிச்சு விட்டுட்டு குழந்தைங்களுக்கு அழகாக ஊட்டி விட்டுக்கலாம். ராகி கொடுத்தா குழந்தைங்களுக்கு கான்ஸ்டிபேஷன், அதாவது மலச்சிக்கல் வருது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி காய்கறி சேர்த்து செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக மலச்சிக்கல் வராது. ஏன்னா காய்கறியில் இருக்க ஃபைபர் வந்து கான்ஸ்டிபேஷன்லேருந்து நல்ல ஒரு ரிலீஃப் தான் கொடுக்கும். ராகி கொடுத்தா கான்ஸ்டிபேஷன் வருதுன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், மலச்சிக்கல் வரவே வராது. அடுத்த ரெசிபி 6 மாதத்துலேருந்து இருக்க குழந்தைங்களுக்கு ஹீமோக்ளோபின் அதிகமாகிறதுக்கு, போன்ஸ் நல்லா ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு, இம்யூனிட்டி அதிகமாகிறதுக்கு ஒரு சூப்பர் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது அடிக்கடி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது அயன் டிஃபிஷியன்சியே வராது. அயன் டிஃபிஷியன்சி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சில பேபிஸ் வந்து வெயிட் கெயின் ஆகாமல் ரொம்ப ஒல்லியாகவே இருப்பாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா ஹீமோக்ளோபினும் இன்க்ரீஸ் ஆகும், ப்ளஸ் வெயிட் கெயினும் குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு சின்ன பீட்ரூட் எடுத்திருக்கேன். இது அவிச்சது தான். ஒரு 5-6 விசில் குக்கரில் விட்டு எடுத்துகிட்டு ஒரு தோலெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். இதை மிக்சியில் சேர்த்துட்டு இது கூட 2 பேரிச்சம்பழம் முதல் நாள் நைட்டே ஊற வச்சுருக்கேன். இதையும் கொட்டை எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம். இது கூட இதை இப்போ நல்லா பியூரே மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் நம்ம ஊற வச்ச தண்ணியும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு வறுத்த ராகி மாவு எடுத்திருக்கேன். இது கூட பெரிய கிளாஸ்க்கு 1 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் உடச்சி விட்டதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணி மிதமான தீயில கைவிடாமல் கிண்டிக்கோங்க. நல்லா கிண்டிகிட்டு இருக்கும்போது ஒரு 3-4 நிமிஷத்தில் இந்த மாதிரி நல்லா கெட்டியாகி வந்துடும். நல்லா பார்க்குறதுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பியூரேயும் இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம பீட்ரூட்டில் டேட்ஸும் சேர்த்து கொடுக்கும்போது அதோட டேஸ்ட்டு கொஞ்சம் மாறும். பீட்ரூட் பிடிக்காத குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. பியூரே ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ்க்கு கொதிக்க விட்டுக்கிட்டால் போதும். பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இது. குவிக்காகவே ரெடியும் பண்ணிடலாம். குழந்தைங்க ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க. கொடுக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நெய் சேர்த்து கொடுங்க. நல்லா வாசமாகவும் இருக்கும். குழந்தைங்களோட வெயிட் கெயின் நல்லாவே இருக்கும். பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறதும் ரொம்பவே சத்தான ரொம்பவே டேஸ்டியான ராகி கஞ்சி தான். இது பண்ணுறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வறுத்த ராகி மாவு எடுத்துக்கிறேன். இப்போ இதோட 1 டீஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலையும் நான் நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். பொட்டுக்கடலை வந்து குழந்தைங்களோட வெயிட் கெயின் அப்புறம் பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே நல்லது. அதனால் இந்த மாதிரி வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இதை வந்து நீங்கள் கஞ்சியில், ஸ்நாக்ஸில், தோசையில், பேன் கேக்கில் இந்த மாதிரி நீங்கள் சேர்த்து கொடுக்கலாம். இதுக்கு 1 கிளாஸ் அளவு தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டுட்டு கட்டி இல்லாமல் நல்லா உடச்சி விட்டுக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி கட்டி இல்லாமல் நல்லா உடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிட்டேன். இப்போ மிதமான தீயில வச்சு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கலாம். கட்டி பிடிக்காமல் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டிக்கிட்டே இருக்கும்போது நம்ம பொட்டுக்கடலை போட்டிருக்கனால அது கெட்டியாயிட்டே தான் இருக்கும். அதனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கலாம். தண்ணி தேவைப்படுறத பார்த்து ஊற்றிக்கோங்க. எனக்கு எக்ஸ்ட்ராவாக 1/2 டம்ளர் தேவைப்பட்டுச்சு. இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருக்கும்போது கொஞ்சம் நேரத்தில் நம்மளுக்கு ராகி கொஞ்சம் கொஞ்சமாக ஷைனிங்காக வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு பக்கெட் இருக்கட்டும். ஒரு மிக்ஸி ஜாரில் பாதி ஆப்பிள் இந்த மாதிரி நல்லா தோல் சீச்சிட்டு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதோட 2 டேட்ஸ் கொட்டை எடுத்துட்டு ஊற வச்சுருக்கேன். அதோட 2 பாதாம், அப்புறம் 4-5 கருப்பு திராட்சை. இதை ஒரு 2 ஹவர்ஸ் தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு தண்ணியை ஊற வச்சுருக்கேன். இப்போ இதையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். நம்ம அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம கஞ்சியில் ஊற்றிக்கலாம். இது வந்து பச்சை தண்ணி கிடையாது, கொதிக்க வச்ச தண்ணி தான். குழந்தைங்களுக்கு எப்பவும் கொடுக்கும்போது பச்சை தண்ணி கொடுக்கக்கூடாது, கொதிக்க வச்ச தண்ணி தான். ஒரு 2 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கொதிக்க வச்ச தண்ணி தான் யூஸ் பண்ணணும். இதை இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு நம்ம அதை கஞ்சியோடு சேர்த்துக்கலாம். நான் ஸ்வீட் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இது வந்து மைல்டு ஸ்வீட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு ஆப்பிளாக கூட சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப ஸ்வீட் கொடுத்து பழகிடக்கூடாது. அப்புறம் அவங்க வந்து ரொம்ப ஸ்வீட்டுக்கு அடிக்ட் ஆகிட்டு அந்த டேஸ்ட்டே எதிர்பார்ப்பாங்க. அதனால் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் குறைச்சி கொடுக்குறது ரொம்பவே நல்லது. அப்புறம் இதோட நம்ம 1 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும். குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டும் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.